வெல்கம் டு ஐஷர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கேட்ட IBBS RRBல POல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பை சார்ட் கொடுத்துருக்காங்க, DIல பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் 2021 அண்ட் 2022 2 வருஷத்துலயும் சேர்த்து மொத்தமா மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5400 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2022ல மொத்தமா எவ்வளவு மக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2000 மக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுலயுமே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, ரெண்டுலயுமே ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை எவ்வளோங்கிறத கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதோட மக்கள் தொகையெல்லாம் ஒரிஜினலா எவ்வளவு இருப்பாங்க பர்சன்டேஜை கொடுத்துருக்கிறதுனால அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இதுல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ABCDEன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. 5 வில்லேஜ்லயும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது வில்லேஜா, அது என்னன்னு எழுதிக்கலாம். A and B C D E. ஓகேவா? மொத்தம் 5 வில்லேஜ். ஏன் இந்த வேலையை பண்றோம் அப்படின்னா, இது ஈஸியா, அதாவது இங்க இருக்க டேட்டாவை அப்பப்பயும் கண்டுபிடிச்சு எழுதுறதை விட இந்த டேட்டாஸ் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்றதுக்கு டைமுமே சேவ் ஆகும், ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வில்லேஜும் எழுதிட்டோம். 2021 அதனை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, 2 வருஷமும் சேர்த்து கொடுத்துருக்கிறதா எழுதிக்கலாம். 2021 பிளஸ் 2022 2 வருஷத்துலயும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5400 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 2022 இதுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2000 மக்கள் தொகை. இது மக்கள் தொகை. ஓகேவா? இது இயர். ஓகே. அடுத்தது இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா 21 கொடுத்துருக்காங்க, 22 ரெண்டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இங்க 22 மட்டும். அப்ப இன்னொன்னு என்னவா இருக்கும், 2021 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஏன்ற வில்லேஜ்ல எவ்வளவு மக்கள் தொகை மொத்தமா இருக்கிறத இங்க ரேஷியோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 35%. மொத்தம் 5400ல 35% அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும். இதுல 35% அப்படின்னு பார்த்தோம்னா 1890 பேர் இருப்பாங்க ஏன்ற வில்லேஜ்ல. அடுத்தது 15%. 1500ல 15% அப்படிங்கிறது 10%ங்கிறது 540, 5% அதுல பாதி, 10ல பாதி தான் 5% அப்படிங்கிற போது எவ்வளவு இருக்கும், 250, 60, 70 270 பேர் இருப்பாங்க. 5% அப்படின்னா 10%னா 540. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 3 11 7 8 810 பேர் இருப்பாங்க. அடுத்தது சீன்ற வில்லேஜ்ல 25% இருப்பாங்க அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணாலே போதும். ஓகேவா? இந்த வேல்யூவை 4, ஏன்னா 25ஓட ரேஷியோ ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/4ன்னு இருக்கும். அப்போ 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 1 20. ஓகே. அப்ப 25% 1320 பேர் இருப்பாங்க. அடுத்தது டீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 20% சொல்லியிருக்காங்க. இதுல 20% அப்படின்னா 5400ல 20%னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, 1000, 1080. ஓகே. அடுத்தது ஈன்ற வில்லேஜ்ல எவ்வளவு சதவிகிதம்னு சொல்லியிருக்காங்க, 5%. அப்ப இதுல 5% அப்படின்னா எவ்வளவுன்னு பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்தோம். 270ன்னு பார்த்தோமா. அப்ப 270 பேர் தான் இந்த வில்லேஜ்ல மொத்தமா இருக்கிற கவுண்ட். இதுதான் இங்க கொடுத்திருக்கிற டேட்டா. ஓகேவா? இது அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 2000 மக்கள் எந்த இயர்ல இருக்காங்க அப்படின்னா 22ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ 2000 மக்கள், இதுதான் டோட்டலா இங்க 100% அப்படின்னா இதுல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்ற வில்லேஜ்ல எவ்வளவு இருக்காங்க, 30%. 30%னா இதுல எவ்வளவு, 3 2 6. அப்பனா எவ்வளவு பேர் இருப்பாங்க, 600 பேர் இருப்பாங்க. அடுத்தது பீன்ற வில்லேஜ்ல 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 25% அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, 2000ல 25% அப்படின்னா 20 400 500 பேர் இருப்பாங்க. அடுத்தது 20% அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, 400 பேர் இருப்பாங்க. டீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 15% அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க. இதுல 2000ல 15% அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 300 இருக்குமா.
ஓகே. அதே மாதிரி ஈன்ற வில்லேஜ்ல 10% அப்படின்றது எவ்வளவு இருக்கும்? 10% அப்படின்னா 200ன்னு இருப்பாங்க. இப்ப இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? 2021ங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சாலும். ஏன்னா மொத்தமா 2 வருஷத்துக்கு சேர்த்து இவ்வளவு மக்கள் தொகை ஏன்ற வில்லேஜ்ல இருக்காங்க அப்படின்னா 22ல 600 பேர்னா மீதி இருக்கிற மக்கள் தானே 21ல இருப்பாங்க. அப்ப இதை டைரக்டா மைனஸ் பண்ணி 2021ல எவ்வளவு பேர் இருக்காங்கிறத எழுதிக்கலாமா? அண்ட் 0 இங்க 9 இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோன்னு இருக்கும்? 2ன்னு இருக்கும். அந்த 1 அப்படி வந்துடும். ஓகேவா? அடுத்தது இங்க 310ன்னு இருக்கும். அடுத்தது 400. இதுல 1350ல 400 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 600, 950 இருக்குமா? ஓகே. 40 அப்படின்னா சாரி 400 அப்படின்னா 600, 700, 800, 900. ஓகே. அடுத்தது இங்க 300னா 700, 780. அடுத்தது 200ங்கும் போது இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 70 பேர் இருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற டேட்டாவோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிட்டோம். இப்ப கொஸ்டினுக்கு வரலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல். இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே என்னது? டேட்டாஸ்ல வில்லேஜ்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. மேல் அண்ட் ஃபீமேல்னு கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலோட கவுண்ட்டை கொடுத்திருக்காங்க. 2021ல மேல் அண்ட் ஃபீமேலோட டீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எப்படி ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9:4 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அப்ப டீன்ற வில்லேஜ்ல 2021ல எவ்வளவு பேர் இருக்காங்க? இங்க இருக்காங்களா? 2021ல 780 பேர்ல 9:4 ரேஷியோல யாரு இருக்காங்க? மேலும் ஃபீமேலும் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க? அண்ட் இதோட முடியல. நெக்ஸ்ட் இன்னொன்னு அண்டு கொடுத்திருக்காங்க. The total male in 2022 in the village D is 1/3 of the male 2021 in the same village. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா 2021 இப்ப நம்ம எழுதுனது என்ன? 2021 தான். இந்த 2021ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அதுல இருக்கிற மேலோட கவுண்ட் 1/3 of the அதுல 1/3 மக்கள் தான் டீன்ற வில்லேஜ்ல இருக்கிற 2022ல இருக்கிற மக்களோட மேலோட கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டீன்ற வில்லேஜ்ல 2022ல இருக்க மேலோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலா இருக்கிறது எவ்வளவு ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க? 9:4 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டும் மொத்தமா சேர்ந்தது தானே இது. அப்ப மொத்தமா 13 பார்ட்னு எடுத்துக்கலாமா? 13ல 9 பார்ட் தானே மேலோட கவுண்ட் இன்ட்டு 780. இதை கேன்சல் பண்ணோம்னா இதையும் கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ்னு வரும் அண்ட் 0. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9,654ன்னு கிடைக்கும். இது யாரோடது? இந்த மேலோட கவுண்ட். ஓகேவா? அப்ப மேலோட கவுண்ட் 2021ல மேல் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னா 540 பேர் இருக்காங்க அப்படின்னா இதுல ஃபீமேல் எவ்வளவுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபீமேல் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாமா? 540 பேர் மேல் இருக்காங்க அப்படின்னா மொத்தமா 780 பேர் இருக்காங்க. அதுல 540 மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிறவங்க தானே ஃபீமேலா இருப்பாங்க. அப்ப 540ங்கிறத 780ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 8 அப்படின்னா இங்க அகைன் 4 இருக்கும். 7ல 5 போச்சுன்னா மீதி 2. இது ஃபீமேலோட கவுண்ட், இது மேலோட கவுண்ட். இது எந்த வருஷம்? 21. ஓகேவா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அடுத்தது 2022ல டீன்ற வில்லேஜ்ல இருக்கிற மொத்தம் இங்க இருக்கிறது எவ்வளவு பேர் இருக்காங்க? 540. இந்த மேலோட கவுண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? 1/3னா இப்படி எழுதலாமா? 1/3 அப்படிங்கிறது தான் எந்த வில்லேஜ்ல இருக்காங்களாம்? டீன்ற வில்லேஜ்ல 22ல இருக்க மக்கள் தொகையோட மேலோட கவுண்ட். இப்ப 22ல இருக்கிற மேலோட கவுண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை கட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 1 டைம்னு இருக்கும். அகைன் எவ்வளவு இருக்கும்? 24ன்னு இருக்குமா? அப்ப 24னா 7 3 21 8 3 24. அப்ப 0. இது யாரோடது? மேலோடது. எந்த வருஷம்? 2022ல இருக்கிற மேல் கவுண்ட். இப்ப இத வச்சு நம்ம 2022ல இருக்கிற டோட்டல் மக்கள் எவ்வளவு இருக்காங்க? 2022ல எந்த வில்லேஜ்னு சொல்லிருக்காங்க? டீன்ற வில்லேஜ் சொல்லிருக்காங்க. டீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு இருக்காங்க? 300 பேர் இருக்காங்க. 300ல 150 போனுச்சுன்னா மீதி இருக்கிறவங்க தான் யாரா இருப்பாங்க? மீதி இருக்கிறது 120 மக்கள். இவங்க தானே
ஃபீமேலு. இப்ப என்ன பண்ணிட்டோம், 2022ல இருக்க மேலும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபீமேலும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 2021ல இருக்க மேலும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபீமேலோட கவுண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது இப்ப நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஃபீமேல் இன் 2021 டோட்டல் ஃபீமேல், அதாவது 2022 ரெண்டு வில்லேஜ்ல இருக்க ஃபீமேலுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் டீன்ற வில்லேஜ் தான், இதுவும் டீன்ற வில்லேஜ் தான். இதுல ஃபீமேலுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் கேக்குறாங்க. ஃபீமேலுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னா இது ரெண்டு தானே. 2021ல இருக்கிற ஃபீமேலோட கவுண்ட் இது, 2022ல இருக்கிற ஃபீமேலோட கவுண்ட் இது. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 120 தானே இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்குமா? அப்ப 120 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் பாப்புலேஷன் இன் வில்லேஜ் பின்ற வில்லேஜ்ல 2022லயும் அவங்க அதுல இருக்க டோட்டல் மக்கள் எவ்வளவோ அதே மாதிரி இன்னொன்னு சீன்ற வில்லேஜ்ல 2021ல எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல 2022 நம்ம முன்னாடியே டேட்டா ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதுல கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்துக்கலாமா? 22ல பீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு பாத்துக்கலாம். 22ல பீன்ற வில்லேஜ்ல 500 பேர் இருக்காங்க இல்லையா? 22ல பீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 500 பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் என்ன பண்ண சொல்றாங்க? நம்மள ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இது ரெண்டும் வில்லேஜ், இது ரெண்டும் இயர். அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணணும்? 21ல சீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம ஆல்ரெடி டேட்டா ஃபைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா? சீன்ற வில்லேஜ்ல 21ல சீன்ற வில்லேஜ்ல 21ல 950 பேர் இருக்காங்க. அப்ப 950ங்கிறது தான் 21ல இருக்கிற மக்கள் தொகை. இப்ப என்ன கேக்குறாங்க? இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரேஷியோனா என்ன பண்ணணும்? இருக்கிற வரைக்கும் கட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணலாம். அப்ப 5ஆல கட் பண்ணோம்னா இது 10 டைம்ஸ் வரும், இது 1 9 கிடைக்கும். அப்ப இதோட ரேஷியோ என்னன்னு கிடைக்குது? 10:19ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? 22 and 20. என்ன ஆப்ஷன்? ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க? 60% of your total people in village is illiterate and rest will be the literate. இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஃபீமேல் மேல் கவுண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? படிச்சவங்க படிக்காதவங்களோட கவுண்ட கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எப்படின்னா 2022ல எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ, எவ்வளவு மக்கள் அததான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். 2022ல என்ன வில்லேஜ்ங்கிறதை பாத்துக்கணும். ஈன்ற வில்லேஜ்ல 2022ல ஈன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 200 பேர் இருக்காங்க. அப்ப ஈன்ற வில்லேஜ்ல 200 பேர் இருக்காங்க. ஓகேவா? மொத்தமா அதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 60% பீப்புள் யாரா இருக்காங்க அப்படின்னா இல்லிட்ரேட், படிக்காதவங்க. லிட்ரேட் இருக்காங்க, இல்லிட்ரேட் இருக்காங்க. இல்லிட்ரேட், லிட்ரேட் 60%. இதுல 60% யாருன்னு சொல்லிருக்காங்க? இல்லிட்ரேட், படிக்காதவங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 60% அப்படின்னா 6 2 12 120 மக்கள் யாருன்னு சொல்லிருக்காங்க? இல்லிட்ரேட்னு சொல்லிருக்காங்க. மீதி இருக்கிறவங்க தான் யாரா இருப்பாங்க? லிட்ரேட்டா இருப்பாங்களா? ஓகே, அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? இஃப் த ரேஷியோ ஆஃப் பிட்வீன் லிட்ரேட் பீப்புள் இன் 2022 and 21 2021 22 வருஷத்துக்கும் ஈன்ற வில்லேஜ்ல இருக்கிறது ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்னா லிட்ரேட், படிச்சவங்களோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்ப இதை எப்படி எழுதலாம்? ஈன்ற வில்லேஜ்ல 22 2021 இந்த ரெண்டு வில்லேஜுக்கும் என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரேஷியோவும் என்ன ரேஷியோன்னு கொடுத்திருக்காங்க? லிட்ரேட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லிட்ரேட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லிட்ரேட்டும் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். 5:2ங்கிற ரேஷியோல இருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி தென் ஃபைண்ட் த டோட்டல் illiterate people 2021 2021ல இருக்க illiterate peopleோட percentage கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு 2022ல இருக்க ஈன்ற வில்லேஜ்ல இருக்கோம். இவங்க ரெண்டு பேத்துக்குமான percentage கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருக்க லிட்ரேட்டோட கவுண்ட கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லிட்ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். சோ இங்க 2022ல ஈன்ற வில்லேஜ்ல ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம்? லிட்ரேட் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவுன்னு இருக்கு?
80 இருக்கா, இதுதானே லிட்ரேட்டோட கவுண்ட். அப்ப 5 பார்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க லிட்ரேட் அப்படின்னா, இந்த 2 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? 5 பார்ட் தான் அப்படிங்கும்போது 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 5 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னா 1 பார்ட்ங்கிறது எவ்வளவு இருக்கும்? 16 இருக்குமா? இப்போ 1 பார்ட் வேல்யூ 16 அப்படின்னா இது 2 பார்ட் எவ்வளவு இருக்கும்? 32 இருக்கும். அப்ப 2 பார்ட்டோட வேல்யூ 32, இது 80ங்கிறதா இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டோம்? லிட்ரேட் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இல்லிட்ரேட்டும் நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2022ல இருக்கிறது ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். 21ல இருக்கிற 32 பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? லிட்ரேட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லிட்ரேட்னா டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இல்லிட்ரேட் எவ்வளவு பேர்னு தெரிஞ்சிருமா? அப்ப இதுல 2021ல ஈன்ற வில்லேஜ்ல மொத்தமா எவ்வளவு மக்கள் இருக்காங்கிறத பாத்துக்கலாம். 2022ல மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்களா? 70 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல மொத்தமா அதாவது டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்களா? 70 மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா அதுல லிட்ரேட்ங்கிறது 32 அப்படின்னா மீதி இருக்கிறது தான் யாரு? இல்லிட்ரேட்டா? அப்ப இல்லிட்ரேட்ங்கிறது 32 போக மீதி இருக்கிறது எவ்வளோ? 38 பேர் யாரா இருப்பாங்க? இல்லிட்ரேட்டா இருப்பாங்களா? ஓகே, இப்ப இல்லிட்ரேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், லிட்ரேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்ப கொஸ்டினுக்கு வந்துடலாம். இப்ப இது 2 வருஷத்துலயுமே இருக்கிற லிட்ரேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், இல்லிட்ரேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஃபைண்ட் த டோட்டல் லிட்ரேட் பாப்புலேஷன் 2021. 2021ல இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல இருக்க இல்லிட்ரேட் எவ்வளவு பேர்னு கேக்குறாங்க. 21ல எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 22, 21. 21ல இல்லிட்ரேட்ங்கிறது எவ்வளவு பேர் இருக்காங்க? 38 பேர் இருக்காங்க. அடுத்தது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் லிட்ரேட் பீப்புள் இன் 2022? 2022ல இருக்கிற லிட்ரேட்டோட கவுண்ட கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? 80 மெம்பர்ஸ் இருக்காங்களா? அதோட பர்சன்டேஜ் அது என்ன கேக்குறாங்க? அப்ப அதோட பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னா 47.5% அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the total male in village A in 2022 are 60% more than that of 2021. 2021ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 60% அதிகமா இருக்கிறது. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா மேலோடது. ஓகேவா? மேல் இங்க இருக்கிறது 2021ல ஆக்சுவலா டோட்டல் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஆனா இதை வச்சு இதுல 60% அதிகமா இருக்கிறது 2022ல இருக்க ஏன்ற வில்லேஜ்ல இருக்கிற மேலோட கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டா என்னன்னு தெரியாதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அப்படியே 5% என்னன்னு எடுத்துக்கலாம்? 5x எடுத்துக்கலாம். ஓகேவா? 5xங்கிறது தான் இங்க இருக்கிறவங்க அப்படின்னா இதுல 60% அதிகமா இருக்கணும். அப்ப 60% எப்படி எழுதுவோம்? 160% எழுதுவோமா? இப்போ 160% இப்படி எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 8 இருக்கும். இந்த 5 அப்படிங்கும்போது கேன்சல் ஆயிடும். இங்க 8 இருக்கும். அப்ப 8xங்கிறது தான் என்ன கிடைக்கும்? 2022ல இருக்க ஏன்ற வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட மேலோட கவுண்ட். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? அண்ட் த டோட்டல் ஃபீமேல் இன் த வில்லேஜ். எடுத்து என்ன சொல்லிருக்காங்க? 2021ல இருக்கிற அண்ட் அப்படின்னா முன்னாடி இருக்கிற 22ல இருக்கிற மக்களோட ஃபீமேல் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா 200 கம்மியா இருப்பாங்க. மேலோட கவுண்டை விட 200 கம்மியா இருப்பாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க மேலோட கவுண்ட் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 8xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 8x எவ்வளவு கம்மியா இருப்பாங்க? அதுல 200 கம்மியா இருப்பாங்க அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? 8x - 200ன்னு எழுதலாமா? ஓகே, இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 2022ல இருக்க மொத்தமா இருக்கிற மக்களுக்கு ஈக்குவலா? இது மேல், இது ஃபீமேல் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க 2022ல அப்படிங்கறத பாக்கலாமா? மொத்தமா 2000 பேர்னா ஏன்ற வில்லேஜ்ல எவ்வளவு இருக்காங்க? ஏன்னா ஏன்ற வில்லேஜ் மட்டும் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஏன்ற வில்லேஜ்ல 30%. 30%னா 2000ல எவ்வளவு? 600ங்கிறது கிடைக்குமா? அப்ப இதை வச்சு 16x - 200ங்கிறது இந்தாண்ட போனுச்சுன்னா 400ஆ மாறிடும். ஏன்னா 600ல 200 மைனஸ் பண்ணோம். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் என்னன்னு கிடைக்கும்? 50 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ இப்ப என்னன்னு கிடைச்சிருச்சு? 15 கிடைச்சிருச்சு. தென் நம்மள என்ன கேக்குறாங்க? ஃபீமேல் இன் த வில்லேஜ் 200 மைனஸ் அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். the total female in the village ஏன்ற வில்லேஜ்ல 2021ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல ஃபீமேலோட கவுண்ட கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இந்த ஏன்ற வில்லேஜ்ல 2021ல எவ்வளவு பேர் மக்கள் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு? ஏன்ற வில்லேஜ்ல 21.
2021 ஏன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். 1290 பேர் இருக்காங்களா? அப்ப 2021 எவ்வளவு பேர் டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1290 பேர் இருக்காங்க. இது எந்த வில்லேஜ்? ஏன்ற வில்லேஜ். ஓகேவா? இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க 200 கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை மல்டிபிள் பண்ணாமா 5x ஓட இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோட மைனஸ் பண்ணிக்கலாம். 5xங்கிறது தான் இங்க இருக்கிறவங்க மொத்தம். அப்ப 5x எவ்வளவு இருக்கும்? 5 25 250 இருக்கும். அப்ப இதுல இருந்து இதை 250 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு? 50 அப்படின்னா இங்க 0 4 அடுத்தது இங்க 0. அப்ப 1040 அப்படிங்கறது யாரா இருப்பாங்க? இங்க இருக்கிற மேல மைனஸ் பண்ண பிறகு இங்க இருக்கிறவங்களோட ஃபீமேல் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஃபீமேலோட கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபீமேல் வச்சு அவங்க என்ன கேக்குறாங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்ற வில்லேஜ்ல இருக்க ஃபீமேல் 2021 எவ்வளவு பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். வாட் பெர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லெஸ்னா ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணுங்கிறத அர்த்தம். பீன்ற வில்லேஜ்ல 21 அண்ட் 22 ரெண்டு வில்லேஜ்லயும் மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? 2021 பீங்கிற வில்லேஜ்ல மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க? 500 310. அப்பனா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 810 பேர் இருப்பாங்க. அப்ப 810 பேருங்கிறது என்னது? 1440ல 810 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாதான் என்ன தெரியும்? மோரா லெஸ்ஸா அப்படிங்கிறது தெரியும். டிவைடட் பை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்டு 100. இதையும் கேன்சல் பண்றோம். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 3 அண்ட் 8 அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 2 இருக்கும். டிவைடட் பை இந்த 2 0வும் ஆட் ஆகும் 810. அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 28% அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அவங்க அப்ராக்சிமேட்டா தான் கேக்குறாங்க. ஸோ 28% தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் இன் வில்லேஜ் இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க? ஈன்ற வில்லேஜ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எஃப்னு ஒரு வில்லேஜ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அதை தான் ஃபைண்ட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2022 எஃப்ன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னா சீன்ற வில்லேஜ்ல இருக்கிற 2022 சீன்றது 2022 சீன்ற வில்லேஜ்ல டோட்டலா எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுல மைனஸ் அதாவது எவ்வளவு 37.5% கம்மியா இருக்கிறவங்க தான் எஃப்ன்ற வில்லேஜ்ல 2022 இருக்கிற மக்கள் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2022 இருக்க சீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு? ABC 20%. 20%ங்கிறது இதுல எவ்வளவு? 400. அப்ப 400 பேருங்கிறது சீன்ற வில்லேஜ். இதுல கம்மியா இருக்காங்க 37.5% அப்படின்னா இதுல எவ்வளவுன்னு வரும்? 150 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? 150 பேர் கம்மியா இருக்காங்க அப்படின்னா 400ல 150 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 250. அப்ப 250 பேர் தான் எஃப்ன்ற வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட population. Okay, அடுத்தது if the total population in village F 2021 and 2022 together 5 more than the half of the அதாவது எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா half of the ஏன்ற வில்லேஜ்ல இருக்க 2021 இருக்கிற ஏன்ற வில்லேஜோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்களோ அதுல பாதி அதுல +5 அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா 21 ஏன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறது தெரியணும். 21 ஏன்ற வில்லேஜ்ல எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க. 1290 பேர் இருக்காங்க. 1290 பேர் இருக்காங்க. இது எந்த வில்லேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்ற வில்லேஜ். அதுல பாதி என்ன சொல்லிருக்காங்க? +5 மோர் தென்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டுகெதர் எதோடதுன்னா 2 வருஷத்துக்கும் சேர்த்து 2021 2022 இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் இந்த எஃப்ன்ற வில்லேஜ் கொடுத்துருக்காங்களா? அப்ப டோட்டல் பாப்புலேஷன் இன் வில்லேஜ் எஃப் எப்படி சொல்லிருக்காங்க? எஃப்ன்ற வில்லேஜ் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க இருக்கா? இந்த எஃப்ல வில்லேஜ்ல 21 அண்ட் 22 நம்ம இங்க கண்டுபிடிச்சது என்ன இயர் மட்டும்தான் 22 மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 21ங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2021 + 2022 இது ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு எப்படின்னு டுகெதர் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம்? அங்க இருக்க வேல்யூ எவ்வளவு 2022 இருக்கவங்களோட எவ்வளவு மக்கள்னு எடுத்துக்கலாமா?
2022ல என்ன வில்லேஜ்? எஃப்ன்ற வில்லேஜ். எவ்வளவு எடுத்திருக்கோம்? 250ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு வருஷம் என்னங்கிறது தெரியாது, ஏன்னா 22 மட்டும் தான் தெரியும், 21 என்னங்கிறது தெரியாது. சோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், அதை தான் இப்ப ஃபைண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? அப்ப அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா? இதையும் கட் பண்ணலாமா? இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 4 5 + 5 ஈக்குவல் டு 250 + எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது தானே அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 650 - 250 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 250 மைனஸ் பண்ணோம்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 400 பேருன்னு இருக்கும். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னன்னு கிடைக்கும்? 400ங்கிறது கிடைக்கும். சோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எஃப்ன்ற வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட பாப்புலேஷனும் பீன்ற வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட 2021ல இருக்க 2 பேருக்குமான பாப்புலேஷன், அத ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆவரேஜ்னா எப்படி பண்ணுவோம்? ரெண்டு வில்லேஜ் கொடுத்துருக்கனால ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுவோம். 2021ல எஃப்ன்ற வில்லேஜுக்கும் பீன்ற வில்லேஜ், 2 வில்லேஜ் தான், ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணுவோம்? 2ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப ரெண்டையும் என்னது? இங்க 400ன்னு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னு கிடைச்சிருக்கு? பீன்ற வில்லேஜ்ல 2021ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? பீன்ற வில்லேஜ் நமக்கு தெரியும். 2021ல பீன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? பீன்ற வில்லேஜ்ல 2021ல 310 பேர் இருக்காங்க. அப்ப 310 டிவைடட் பை என்னது? 2ஆல டிவைட் பண்ணோம். அப்ப இது ரெண்டையும் கூட்டிட்டு 2ஆல டிவைட் பண்ணா 400 600 700 710 டிவைடட் பை 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 I2 10 அடுத்தது I2 355ங்கிறது கிடைக்கும். அப்ப 355 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, the total population of village E 2022 2022ல இருக்க ஈன்ற வில்லேஜ்ல இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ, how many more or less than that the average people in எந்த வில்லேஜுக்கு கம்பேர் பண்றாங்க? E and B ரெண்டு வில்லேஜ்லயும் 2021ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆவரேஜ் கண்டுபிடிச்சு இவங்க 2 பேத்துக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மோரா லெஸ்ஸா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப இது எப்படி எழுதலாம்? ஈன்ற வில்லேஜ்ல 2022ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ மோர் ஆர் லெஸ் தென்னா என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிப்போம். அடுத்தது E பிளஸ் B டிவைடட் பை இது ரெண்டுமே எந்த வருஷம்? 2021. ரெண்டுக்கும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுவோம். இதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது இல்லையா? இதை தான் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 2020 2 தான் எழுதிட்டேன். ஈன்றது 2022. அப்ப 2022 ஈன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாமா? இதுலயே கண்டுபிடிச்சுக்கலாமா? ABCD ஈல 10% பேர். அப்ப 10%னா இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 200 பேர் இருப்பாங்க. மைனஸ் இங்க 2021 ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? டேட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? 2021ல ஈக்கும் பிக்கும் என்னங்கிறத பார்க்கலாம். 2021ல E and B, B-க்கும் E-க்கும் இது E இது B ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணோம். 310 and 370 380 இருக்குமா? அப்ப 380 டிவைடட் பை 2. இது ரெண்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 200 மைனஸ் 1 9 0. அப்ப இது ரெண்டையும் டிவைட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 10ன்னு இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 10 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் E தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா ராம் அண்ட் ஷியாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஷியாம் டேக்ஸ் 32 days more than the ராம் கம்ப்ளீட் த ஒர்க். ராம் கம்ப்ளீட் பண்ற ஒர்க்கை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ராம் எடுத்துக்கிற டைமை விட ஷியாம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா 32 நாள் அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராமன்கிறவர் எவ்வளவு ஒர்க் பண்றாருங்கிறது, எத்தனை நாள் எடுத்துக்கிறாருன்னு தெரியாது. ஆனா ஷியாம் எப்படி, ராம் எடுத்துக்கிற டைமை விட ஷியாம் எப்படி எடுத்துக்காங்க? 32 நாள் அதிகமா. அதனால இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ராம்ங்கிறவரை இவரு x plus 32 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேவா? என்ன கேக்குறாங்க அப்படின்னா, then how many days ராம் complete the whole work? மொத்தமா அந்த வேலையை செஞ்சு முடிக்க ராம் எத்தனை நாள் எடுத்துக்குவாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்துனா x plus x 32. இவங்க 2 பேரோட ஒர்க்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12ஆல மல்டிபிள் பண்ணுவோமா?
அடுத்தது இவங்க மட்டும் தனியா ராமோட ஒர்க்கை மட்டும் தனியா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 32 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப 12னா 2xன்னு இருக்கும் இங்க, பிளஸ் 32 into 12 equal to x squared plus 32x ன்னு எழுதுவோம். அப்ப இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 24x plus இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 384 equal to x squared plus 32x ன்னு இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை, இது எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த அங்க நம்பர் இல்ல கான்ஸ்டன்ட் இருக்கு. சோ ஈக்குவேஷனா எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப ஈக்குவேஷனா எடுத்துட்டு வந்தோம்னா எப்படி எழுதலாம், x squared plus 24x 24x இங்க 32x இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்ப மைனஸ் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும், 16 கிடைக்குமா? 24 32 அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 16x மைனஸ் இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்டு வந்துச்சுன்னா என்னன்னு இருக்கும், சாரி பிளஸ் 38, அதாவது 384x ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 384ன்னு கிடைக்கணும். ஆட் பண்ணோம்னா 16 கிடைக்கணும். அப்பனா என்ன எடுத்துக்கலாம், 24 and 16 இது ரெண்டுக்கும் மைனஸ். அப்ப எந்த நம்பருக்கு பெரிய நம்பர் இது பிளஸ்ஸா இருக்கணும் போது இதுக்கு மைனஸ் கொடுப்போம். அப்ப ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், 16ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்கா, பார்ட்னர்ஷிப்ல தான் ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஒரு மேன் வந்து 20% சேலரியில இருந்து 20% என்ன பண்றாங்க, செலவு பண்ணிடுறதுன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு சேலரின்னு தெரியாது. சோ என்ன பண்ணிக்கலாம், 100% எடுத்துக்கலாம். இதுல எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 20% ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும், 80% தானே இருக்கும். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, ஹவுஸ் ரெண்ட்டுக்காக 25% என்ன பண்றாரா, செலவு பண்றாரு. ரிமைனிங் இருக்கிற இந்த சேலரியில 25% என்ன பண்றாங்க, ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 25%ங்கிறது எவ்வளவு, 30 இருக்குமா? சரி 20 அப்படின்னு இருக்கும். ஓகே, 25% அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 20 மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிறது தானே அவரோட சம்பளம். இங்க எவ்வளோ 20 மைனஸ் ஆகும். அப்ப 60 அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறது. ஓகே, 60% தான் இங்க இருக்கும். தென் என்ன கேக்குறாங்கன்னா, from his remaining monthly salary he spent the traveling and saves the ratio. என்ன சொல்லிருக்காங்க, ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, ரேஷியோல கொடுத்துருக்காங்க. டிராவலிங்க்கும் சேவிங்ஸும் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு டிராவலிங் அண்ட் சேவிங்ஸ். இது என்ன ரேஷியோல இருக்கு, 5ன்ற ரேஷியோல இருக்கு. இது 4ன்ற ரேஷியோல இருக்கு. அப்ப the difference between the amount he saved என்ன சொல்லிருக்காங்க, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க, சேவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா, spent on the house rent is remaining, அதாவது இந்த ரெண்டு ரேஷியோக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3000 கொடுக்குறாங்க. அந்த 3000 அமௌண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, the difference between the amount he saved and the amount he spent on house rent, house rentக்கும் சேவ் பண்ணதுக்குமான டிஃபரன்ஸ் தான் அங்க முன்னாடி கொடுத்து. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, 3000 கொடுத்துருக்காங்களா? ஓகே, தென் நம்மள என்ன ஃபைண்ட் பண்றோம், மந்த்லி சேலரி, அந்த மேனோட மந்த்லி சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இந்த 5க்கும் 4க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் இங்க 3000 அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட்ங்கிறது கண்டுபிடிக்கலாமா? இதோட டிஃபரன்ஸ் 1 பார்ட். அப்போ 1 பார்ட் தான் 3000 அப்படின்னா மொத்தமா என்ன கேக்குறாங்க, மொத்த சேலரி தானே கேக்குறாங்க. அப்ப செலவு பண்ணது இங்க இருக்கிறது 60%. இது ரெண்டும் சேர்ந்தது எத்தனை பார்ட், 9 பார்ட்டா? அப்ப இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த 60% என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப 9 பார்ட் இது எதுனா 9 3 27. அப்ப 27,000 அப்படிங்கிறது இந்த 60% அப்படின்னா அவங்க கேக்குறது என்ன, 100%. அப்ப 27,000ங்கிறதுல 60%க்கு ஈக்குவல் அப்படின்னா 100% எப்படி கண்டுபிடிப்போம், ஏன்னா 60%ஓட வேல்யூ தானே 27,000ங்கிறது கண்டுபிடிச்சோம். அப்ப 100% இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 times கிடைக்கும், and 5 2 3 0 இருக்கும். அப்ப 45,000 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், அந்த மேனோட மொத்த இன்கம். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, ஒரு போட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அப்ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைம் எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 15 ஹார்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லல, அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு டைமிங் மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 ஹார்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் the போட்டோட ஸ்டில் வாட்டர்ல ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் ஆர் த ரேஷியோ, அதோட அந்த ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:1 கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன எடுத்துக்கலாம்னா 5A அண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப இது அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், அப்ஸ்ட்ரீம்னா மைனஸ்ல எழுதுவோமா, அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், ஏ ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்க ரேஷியோட எழுதணும்னா 5A மைனஸ் ஏன்னு எழுதலாமா. ஓகேவா, அப்ப இது ரெண்டையும் மைனஸ், டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 120 கொடுத்துருக்காங்க, டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ண அப்படின்னா 4Aன்னு கிடைக்குமா. அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா. அப்ப 15ஓட இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60 அப்படிங்கிறது கிடைக்குமா. 15 அப்படின்னா 3 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், 7 8 டைம்ஸ்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 4A. அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ எவ்வளவுன்னு கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்ப இதோட ஸ்டில் வாட்டர் அந்த கரண்டோட என்ன கிடைச்சிருச்சு, 2 அப்படிங்கிறது இந்த கரண்டோட ஸ்பீடு கிடைச்சிருச்சு. இப்ப இதை வச்சு என்னங்கிறது எக்ஸ் தானே நம்மள கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ்ங்கிறத ஃபைண்ட் பண்ணலாமா. டவுன் ஸ்ட்ரீம்னா எப்படி எழுதுவோம், அந்த ரேஷியோட கனெக்ட் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னா 5A பிளஸ் ஏன்னு எழுதுவோமா. அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு இது என்ன சொல்லியிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதுவோம், 6Aன்னு எழுதுவோம். டிஸ்டன்ஸ் என்னன்னு இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்கு, ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். டைம் என்னன்னு இருக்கு, 12ன்னு இருக்கு, ஈக்குவல் டு 6A. ஏவுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்ப 6 இன்ட்டு என்ன 2ன்னு இருக்கா, அப்ப 6 இன்ட்டு 2 12ன்னு மாறும். அப்ப எக்ஸ் டிவைடட் பை 12. அப்ப எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 12 இன்ட்டு 12 என்னவா மாறும், 144ன்னு மாறும். அப்ப 144ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்ல டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலோட டோட்டல் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மேலோட கவுண்டா ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை வச்சு என்ன கொஸ்டின், ஒரு சிட்டியில இருக்க மேல் கவுண்டர் ஃபீமேல் கவுண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் இன் சிட்டி ஏ அண்ட் சி டுகெதர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மோர் ஆர் லெஸ் than த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் பி டி, 2 வில்லேஜ்ல இருக்கிற ஃபீமேலுக்கான பர்சன்டேஜ் என்னங்கிறத கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டுமே டேட்டா வேற வேற என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டல் கொடுத்துருக்காங்க, மேலோட கவுண்ட கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபீமேலோட கவுண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் இது டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா. என்னென்ன இருக்குது டோட்டலா மேல், அதாவது எத்தனை வில்லேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிஸ், சாரி இங்க வில்லேஜ்ல சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி சி டி 4 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிட்டிலையும் மேல் என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அண்ட் டோட்டல் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு, டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க, மேலும் ஃபீமேலும் சேர்ந்தது தானே டோட்டல். அப்ப இதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, இது ரெண்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 வேல்யூ இருக்கிறது. அப்ப 32 34 36. அப்ப ஏன்ற வில்லேஜ்ல மொத்தமா டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 36 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பீன்ற வில்லேஜ்ல 42 44, மொத்தமா 44 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. சீன்ற வில்லேஜ்ல மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க, 52 54 56, 56 மெம்பர்ஸ் இருக்காங்க. டீன்ற வில்லேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 60 62 64 64 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணிடலாம், மேலோட கவுண்ட கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, மேலோட கவுண்ட கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான் என்னது மேலோட கவுண்டா, இது எல்லாமே யாரு மேல் கவுண்ட். அப்ப இந்த மேல் கவுண்ட கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபீமேல டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா ஃபீமேல் யாருன்னு தெரிஞ்சிருமா. அப்ப இதை கண்டுபிடிக்கலாமா, எவ்வளவு இருக்குது இதுல மேலோட கவுண்ட் அப்படின்னா 10 12 14 மெம்பர்ஸ் யாரு இருக்காங்க, ஏன்ற வில்லேஜ்ல இருக்க மேலோட கவுண்ட். அடுத்தது பீன்ற வில்லேஜ்ல 20 மெம்பர்ஸ் இருக்காங்க.
சீன்ற வில்லேஜ்ல சீன்ற சிட்டில எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32, 34, 36. ஓகே, அடுத்தது டீன்ற சிட்டில எவ்வளவு பேர் இருக்காங்க? 28 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்? மேலோட கவுண்ட்டை எழுதிட்டோம். அப்ப டோட்டல்ல இருந்து மேல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப 4 அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 2 and 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபீமேல். அதே மாதிரி இதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த டோட்டல்ல 20 மைனஸ் பண்றோம். அதே மாதிரி டோட்டல்ல 36 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி 64ல 28 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 36 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்? மேல் தனியா ஃபீமேல் தனியா என்ன எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிற டேட்டாவை கண்டுபிடிச்சிடும். இப்போ இதை வச்சு இந்த சம்ம சால்வ் பண்றதுங்கிறத ஈஸியா பண்ணிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் இன் சிட்டி ஏ அண்ட் சி, ரெண்டு சிட்டிலையும் இருக்கிற மேலோட கவுண்ட்டை கேட்குறாங்க. என்னது? ஏ பிளஸ் சி. இது எந்த யாரோடது? மேலோடது. ஓகேவா? ஏ எவ்வளவு பேர் இருக்காங்க? மேல் 14 பேர் இருக்காங்க. சீன்ற சிட்டில எவ்வளவு பேர் இருக்காங்க? சீன்ற சிட்டில 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து என்ன கேக்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். வாட் நம்பர் ஆஃப் பி அண்ட் டி. இதுல ஃபீமேல் கேக்குறாங்க. ஃபீமேல்ல பி பிளஸ் டி. பி அண்ட் டி. பி எவ்வளவு பேர் ஃபீமேல் இருக்காங்க? 22 பேர் இருக்காங்க. டி எவ்வளவு பேர் இருக்காங்க? டில ஃபீமேல்ஸ் 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல என்ன கேக்குறாங்க? மோர் ஆர் லெஸ் தென் த யாரை கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா பிடி. பிடிங்கிறது எவ்வளவு பேர் இருப்பாங்க? 22 பிளஸ் 36 இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 30, 40, 50. 50 மைனஸ் பிடி ரெண்டையும் ஆட் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 8 58 டிவைடட் பைல 58 இருப்பாங்க இன்ட்டு 100. அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 8 இருக்குமா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா 8 டிவைடட் பை 58 இன்ட்டு 100. அப்ப இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 16% இருக்கும். 16% 67% தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா the total number of female in city X is 75% more than that of D. Dன்ற வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல ஃபீமேல்ல 75% அதிகமா இருக்கிறவங்க தான் எக்ஸ்ன்ற வில்லேஜ். இங்க கொடுத்திருக்கிறது டி வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ன்ற ஒரு சிட்டியை கொடுக்கவே இல்லை. ஸோ எக்ஸ்ன்ற சிட்டியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டீன்ற சிட்டியில எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்களோ ஃபீமேல் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுல 75% என்னவா இருக்கணும்? மோர் தெனா இருக்கணும். அதிகமா இருக்கிறது தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்ற சிட்டியில இருக்கிற ஃபீமேலோட கவுண்ட். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணலாம்? ஃபீமேலோட கவுண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? டீன்ற சிட்டியில இருக்கிற ஃபீமேல் எவ்வளவு பேருன்னு பாக்கலாமா? டீன்ற சிட்டியில இருக்க ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப 36 மெம்பர்ஸ்ல 75% அப்படிங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். 36ல 75%ங்கிறது எப்படி 3/4 எழுதுவோமா? இத 9 டைம்ஸ்னா அப்ப 9 3 27. அப்ப 27 இதை விட என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ன்ற சிட்டில இருக்க ஃபீமேல். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 3 and 6 63 மெம்பர்ஸ் இங்க இருப்பாங்க. ஓகே, அடுத்தது என்ன கேக்குறாங்க? If the total number of female and male in city X is thrice the B. Bன்ற சிட்டில இருக்கிறவங்களோட 3 மடங்கு அதிகமா இருக்கிறவங்க தான் எக்ஸ்ன்ற சிட்டில இருக்க மேல் அண்ட் ஃபீமேலோட டோட்டல் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பீன்ற சிட்டில இருக்கிற டோட்டல் கவுண்ட் என்னங்கிறது தெரியணும். அப்ப பீன்ற சிட்டில எவ்வளவு டோட்டலா இருக்காங்க? 42. அப்ப பீன்ற சிட்டியில இருக்கிற டோட்டலா எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 40. பீன்ற சிட்டியில இருக்கிறவங்க 44 பேர் இருக்காங்க. அதுல 3 மடங்கு thrice the city
அவங்க தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்ற சிட்டியில இருக்கிற மொத்த மக்கள் தொகை. அப்ப இதோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாமா? 3 மடங்கு அதிகமா, நான் 12 1 13 132 பேர் தான் எதுல இருக்காங்க, எக்ஸ்ன்ற சிட்டியில இருக்கிற மொத்த மக்கள். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், பீன்ற வில்லேஜ்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். பில இருந்து எக்ஸ்ன்ற சிட்டியில இருக்கிற மொத்த மக்கள் எவ்வளவு பேருங்கிறத கண்டுபிடிச்சோம். தென் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் இன் சிட்டி ஏ அண்ட் எக்ஸ். எக்ஸ்ன்ற சிட்டியில இருக்க மேலும் ஏன்ற சிட்டியில இருக்க மேலுக்குமான டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க, 2 பேருக்கும் மேல். ஓகேவா, இந்த மேல் 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஏன்ற சிட்டியில இருக்கிறவங்களோட மேல் கவுண்ட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்ற சிட்டியில எவ்வளவு பேர் இருப்பாங்க, 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. மைனஸ் எக்ஸ்ன்ற சிட்டியில இருக்கிற மேல் கவுண்ட். நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபீமேல் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல்ல இருந்து ஃபீமேல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா யார் கிடைச்சிருவாங்க, மேல் கிடைச்சிருவாங்களா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ண 132ல இருந்து 63 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 69ங்கிறது கிடைக்கும். அப்ப 69 இதோட என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 55ங்கிறது கிடைக்கும். அப்ப 55ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீன்ற சிட்டி சொல்லியிருக்காங்க. பீன்ற சிட்டியில 3/4 அப்படின்னா என்ன அர்த்தம், 4ல் 3 பங்கு. The total number of male owned car in the total number of female. அப்ப டோட்டலா பீன்ற வில்லேஜ்ல இருக்கிற மேலோட கவுண்ட் என்னங்கிறத இங்க கண்டுபிடிக்கலாம். மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க, பீன்ற சிட்டில 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப 20 மெம்பர்ஸ்னா அப்ப பீன்ற சிட்டில ஓன் கார் வச்சிருக்கவங்களோட டேட்டா என்னன்னு தெரிஞ்சிருமா? இப்ப 5 அப்படின்னா என்னன்னு இருக்கும், 15 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அதுல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க எவ்வளவு டேட்டா இருக்காங்களோ மேல் ஓன்டு கார் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ரிமைனிங் இருக்கா. ஃபீமேல் எவ்வளவு பேர், ஹூ டிட் நாட் ஓன் கார் twice that of male. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபீமேல்ங்கிறது இங்க கவுண்ட் கேக்குறாங்க. அப்ப ஃபீமேலுங்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, பீன்ற சிட்டில ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்க, சேம் இருக்கிற மேல்ல 20 பேர்ல பீன்ற சிட்டில எவ்வளோ 1/4 தான் இங்க இருப்பாங்க. ஏன்னா 4ல் 3 பங்கு பேர் மேல் அப்படின்னா ஃபீமேல் எவ்வளவு பேர் இருப்பாங்க அதை தானே இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபீமேல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா, இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். இப்ப ஃபீமேலோட கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தென் கார் இஸ் twice that of male. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஓன் கார் வச்சிருக்கவங்களோட ட்வைஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க. அப்ப மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆல்ரெடி 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதோட ட்வைஸ் தான் இங்க சொல்லிருக்காங்க. தென் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் டுகெதர். ஃபைண்ட் த மேல் அண்ட் ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் who owned car or how many more or less than that of did not owned car. கார் வச்சிருக்காதவங்க, ஓன் கார் இல்லாதவங்களுக்கும் அடுத்தது ஓன் கார் வச்சிருக்கவங்க 2 பேர் மேல் அண்ட் ஃபீமேலுக்கும் 2க்குமான என்ன கேக்குறாங்க, டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இது மேலும் தெரிஞ்சிருச்சு ஃபீமேலும் தெரிஞ்சிருச்சு. இங்க என்ன கண்டுபிடிக்கலாம், மேல் அண்ட் ஃபீமேலுங்கிறது மொத்தம் 20ங்கிறது தான் இதோட டேட்டா. டிஃபரன்ஸ் இன்னொன்னு என்ன கேக்குறாங்க, டிட் நாட் வச்சிருக்காதவங்க ரிமைனிங் இருக்கவங்க தான் யாருன்னு. அப்ப இதை எப்படி பீன்ற வில்லேஜ்ல ஓன் கார் வச்சிருக்க மேலும் தெரிஞ்சிருச்சு, ஓன் கார் வச்சிருக்கிற ஃபீமேலும் தெரிஞ்சிருச்சு. அப்ப டிட் நாட் அப்படிங்கறத எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இல்லாதவங்களை எப்படி கண்டுபிடிப்போம், இதெல்லாம் ஓன் கார் வச்சிருக்கிறவங்க. இப்ப டிட் நாட் அப்ப இல்லாதவங்க, நோ அப்படின்னு வச்சுக்கலாமா. இல்லாதவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட மொத்தமா மேல் அண்ட் ஃபீமேல் தெரியுமா. இங்க இருக்கிற மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், பீன்ற வில்லேஜ்ல இருக்கிற மேல். அப்ப மொத்தமா எல்லாருமே இங்க என்ன பண்ணிருக்காங்க, இருக்காங்க, 20 பேருமே இங்க வந்திருக்காங்க. அடுத்தது ஃபீமேல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 24 பேர். அப்ப மொத்தமா இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா, பீன்ற வில்லேஜ்ல 44ல 20 பேர் மேலுனா மீதி இருக்கு 24 பேர். யார் தான் 24 பேரு ஃபீமேலா. அப்ப 24 பேர் ஃபீமேல்ல 5 போனுச்சுன்னா மீதி இருக்கிற பர்சன் தானே ஓன் கார் இல்லாதவங்க. அப்ப 5 போனுச்சுன்னா மீதி இருக்கிறவங்க எத்தனை பேரு, 19 பேர் வருவாங்களா. அப்ப அதே மாதிரி 20ல 15 போனுச்சுன்னா மீதி இருக்கிறது எவ்வளவு பேரு,
5 பேரு. அப்ப இவங்க எல்லாம் யாரு? டிட் நாட் கார், மீதி காரு இல்லாதவங்க. இவங்க 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ் 19, 20, 24. அப்ப இவங்க 2 பேத்துக்குமான என்ன கேக்குறாங்க? who owned car and how many more or less than that did not car. கார் இல்லாதவங்களோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 20 and 19 கரெக்டா? 25, 24 5னா 5, 24. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ட்வைஸ்ன்ற மேல் விட்டுட்டோம் இல்லையா? அப்ப ட்வைஸ் மேல் அப்படின்னா இவங்களோட 2 மடங்கு அப்படின்னா எவ்வளோன்னு இருக்கும்? இங்க 10ன்னு இருக்கும். அப்ப 10 பேர் என்னவா இருப்பாங்க? டிட் நாட் கார்ன்னு இருக்காங்க. அப்ப இதோட என்ன பண்ணலாம்? 10 ஆட் பண்ணணுமா? அப்ப 24, 34. இப்போ 34 அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 14ங்கிறது கிடைக்கும். ஏன்னா ட்வைஸ்ங்கிறத அங்கே மிஸ் பண்ணிப்போம். 2 பேர் ஓன் கார் இல்லாதவங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ண அப்படின்னா 14ங்கிறது கிடைக்கும். அப்போ 14 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the average number of female in city ACE. ஏஓ சி கொடுத்துருக்காங்க, ஈன்றது என்னன்னு தெரியாது. நம்ம இந்த சிட்டியில இருக்க ஃபீமேலும் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ A + C + E இவங்களோட ஆவரேஜ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? டோட்டல் ஃபைன் பண்ணிடலாமா? அப்ப 3 பேரோட டோட்டல் ஆவரேஜ் தான் 25 அப்படின்னா 3ஆல இதை மல்டிபிள் பண்ணோம்னா அவங்களோட டோட்டல் தெரிஞ்சிடும். ஏ அண்ட் சி, ஏலையும் சிலையும் எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்ற சிட்டியில எவ்வளவு பேர் இருக்காங்க? 22 பேர். பீன்ற சிட்டியில எவ்வளவு பேர் இருக்காங்க? 20 பேர். அப்ப மொத்தம் 42 பேர் இருப்பாங்க. அப்ப இது ரெண்டுலயும் 42 பேர் அப்படின்னா ஈன்ற சிட்டியில இருக்க ஃபீமேலோட கவுண்ட கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 75 அப்படின்னா ஈனா 75 - 42 அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 3, 4, 5, 6, 33 பேர் இருப்பாங்க ஈன்ற சிட்டியில இருக்கிற ஃபீமேலு. அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பீன்ற சிட்டியில இருக்கிறவங்களோட பி அண்ட் ஈக்கும் பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே யாரோடதுன்னு சொல்லியிருக்காங்க? மேலோட கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்க 2 பேத்துக்கு என்ன ரேஷியோ? இங்க 3:4ன்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? பியோட வேல்யூ நமக்கு தெரியும். பீன்ற சிட்டியில இருக்கிற மேலோட கவுண்ட் நமக்கு தெரியும். இப்ப மேலுன்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? பீன்ற சிட்டில 20 பேர் இருக்காங்க. அப்ப 4 பார்ட் தான் 20 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ? 5ன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 1 பார்ட் 5னா இந்த ஈன்ற சிட்டியில இருக்கிறவங்களோட மேல் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? 15 பேர் இருப்பாங்க. அப்ப ஈன்ற சிட்டியில இருக்கிற மேலும் தெரிஞ்சிருச்சு, ஃபீமேலும் தெரிஞ்சிருச்சு. இது ஃபீமேல் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க? ஃபைண்ட் தி சம் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். 2 பேருக்கும் இருக்கிற டோட்டல் தான் கேக்குறாங்க. ஈன்ற சிட்டியில இருக்கிற மேல் பிளஸ் ஃபீமேல். மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 32 பேர் இருக்காங்க. 33 பேர் இருக்காங்க. ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30, 40, 48 பேர் தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரேஷியோ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் ஏ அண்ட் பின்ற சிட்டியில இருக்கிற ஃபீமேலோட கவுண்ட், ஏ பிளஸ் பின்ற சிட்டி 2 சிட்டிலயும் இருக்க ஃபீமேலு, இவங்களுக்கான ரேஷியோ பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ற சிட்டியில இருக்கிற டோட்டல் இவங்க 2 பேத்துக்குமான ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருமே சேர்ந்தது தானே டோட்டல், அவங்களுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ ஃபீமேல் ஏக்கும் பிலையும் இருக்கிற ஃபீமேலோட கவுண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஏ அண்ட் பி 2லயும் இருக்கிற ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 22 and 24 அப்படின்னா 46 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப 46 மெம்பர்ஸ் இங்க இருப்பாங்க. சீன்ற சிட்டியில இருக்கிற டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 52, 54, 56 56 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் ரேஷியோ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதை என்ன பண்ணிடலாம்? 2ஆல கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ்னு வரும். அடுத்தது 2ஆல தான், வேற எதுலயும் என்ன பண்ண முடியாது 8 டைம்ஸ். அப்ப இதுக்கான ரேஷியோ என்னவா இருக்கும்? 23:28ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல மிக்சர் அலிகேஷன்ல என்ன சம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? மில்க் அண்ட் வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க் அண்ட் வாட்டர் இவங்களோட ரேஷியோ 8:1ங்கிற ரேஷியோ. ரெஸ்பெக்டிவ்லி இஃப் 27 லிட்டர்ஸ் மிக்சர் ஆர் ரிமூவ்டு, அதாவது 27 லிட்டர்ஸ்ல ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா 27 லிட்டர் மிக்சர்ல இருந்து என்ன பண்றாங்களாம்? வெளியில எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்த பிறகு 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆடட், அப்ப 5 லிட்டர் என்ன பண்றாங்களா? அதுல வாட்டர் ஆட் பண்றாங்க.
அப்படி 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண பிறகு ஆடட் டு மிக்சர், அங்க கொடுத்துருக்கிறதுல 5 லிட்டர் என்ன பண்றாங்க, மிக்சர்ல 5 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றாங்க. தென் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த ரிசல்டன்ட் மிக்சர், ரிமைனிங் இருக்கிற மிக்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இனிஷியலா வாட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், டோட்டலா இருக்கிறது 9 பார்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 9 பார்ட். இங்க கேட்கறது என்னன்னா வாட்டரை தான் கேட்கறாங்க. அப்ப வாட்டரோட ரேஷியோ என்னங்க, 9ல 8 பார்ட் மில்க் என்னங்கிறத கண்டுபிடிச்சா வாட்டர் கண்டுபிடிச்சலாமா. 8 பார்ட் என்னங்கிறது இங்க என்ன 27 லிட்டர் மிக்சரை வெளியில எடுக்கிறாங்கிறது எவ்வளவு வெளியில எடுத்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்ப எவ்வளவு இருக்கும், 24 லிட்டர் என்ன பண்ணிருக்காங்க, வெளியில எடுத்திருக்காங்க. 24ங்கிறது ரிமூவ் பண்ணது. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே இப்ப மில்கோட கண்டென்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப மில்க் 24 லிட்டர்ங்கும் போது இதுல இருந்து வாட்டரை வேணும் அப்படின்னா மில்க மைனஸ் பண்ணோம்னா வாட்டர் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிருமா. அப்ப ரிமைனிங் இருக்கிறது 16 லிட்டர்ஸ் அப்படின்னா மொத்தமா இருக்கிறது 8x எடுத்துக்கலாமா. 8x மைனஸ் 24 லிட்டர் வெளியில எடுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னா வாட்டரோட ரேஷியோ என்னங்கிறது தெரிஞ்சிருமா. அப்ப 28னா இந்த இருக்க 8x ஈக்குவல் டு 16 மைனஸ், அதாவது பிளஸ்ஸா மாறும் 24ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 0 அண்ட் 4 40. அப்ப 8 40. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். அப்ப எக்ஸுக்கான ஆன்சர் என்னது, 5 லிட்டர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்றவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1800ன்னு கொடுத்துருக்காங்க. பின்றவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுனா எக்ஸ் மைனஸ் 1800 அமௌண்ட்ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப்டர் 9 மந்த்க்கு அப்புறம் ஏன்றவரை வெளியில போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, டைமிங் டூரேஷன் அப்படின்னா 9 மந்த் தான் அவர் இருந்திருப்பாரு. அப்ப இவர் எவ்வளவு மந்த் இருந்திருப்பாரு அப்படின்னா 12 மந்த் இருந்திருப்பாங்க. அடுத்தது அண்ட் த ப்ராஃபிட் ஷேர் வந்து பியோட ஷேரை கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா டோட்டல் கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டலா 3400 அப்படிங்கறதுல பியோட ஷேர் மட்டும் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, 1600ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை இதோட மைனஸ் பண்ண அப்படின்னா ஏவோட ஷேர் என்னங்கிறது தெரிஞ்சிருமா, 1800ன்னு கிடைச்சிருமா. அப்ப இதையுமே என்னது, ஏவோட ஷேரும் தெரிஞ்சிருச்சு, பியோட ஷேரும் தெரிஞ்சிருச்சு. அப்ப இது இன்னும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. இதை இதோட கேன்சல் பண்ணா 3 3s சார், அப்ப 4 3s சார். வேற எதையும் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. சோ இதை என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 0 0 8 3 24, இது 2 3, அப்ப 54ன்னு இருக்கும். இது என்ன ரேஷியோ அப்படின்னா 4x மைனஸ் 32. ஓகே, 0 0ன்னு இருக்கும். ஓகேவா, இந்த ரேஷியோல இருக்கும். இதோட ப்ராஃபிட் ஷேர் தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவுக்கு வந்து 1800னும் பிக்கு வந்து 1600 அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப இது ஈக்குவேஷனா எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணலாமா. அப்ப ஈக்குவேஷனா சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 0வை இங்கேயுமே என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே கட் பண்ணிக்கலாம். ரேஷியோவா எடுத்துட்டு வந்தோம்னா அதை எப்படி பண்ணலாம், 5400 டிவைடட் பை 4x மைனஸ் 7200 ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 18 டிவைடட் பை 16 இருக்கும். இது 9 டைம்ஸ்னு இருக்கும், இது 8 டைம்ஸ்னு இருக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அப்ப இது 8 இந்தாண்ட வந்துடும். 8 into 5400 ஈக்குவல் டு 4x மைனஸ் 7200 இருக்கும். அப்ப இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்து 4x மட்டும் கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 3000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அப்ப எக்ஸ்க்கான ஆன்சர் என்ன இருக்கு, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க. 48 ஸ்டூடெண்டோட இப்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், n into a is equal to டோட்டல். இந்த ஃபார்மேட்ல தான் கண்டுபிடிப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் அப்படிங்கிறது 48, ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 63ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கும் டோட்டல் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு டோட்டல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3024 kg அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, அடுத்தது 10 more than the student join a group. அந்த குரூப்ல 10 ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்களாம், ஜாயின் பண்றாங்களாம். அப்படி ஜாயின் பண்ண பிறகு எவ்வளவு பேர் இருப்பாங்க, 48ங்கிறது 58 மாறுமா, இன்ட்டு 63ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜ், அதுல எவ்வளவு கேஜி குறையும் சொல்லியிருக்காங்க, -6 kg என்னவாகும், குறையும் சொல்லியிருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 58 into 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 56
7 இருக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட டோட்டல் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப இவங்களோட டோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா 3054. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா kgன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இன் த குரூப். அப்ப 10 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நியூவா 10 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஆட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ். அப்ப இது ரெண்டையும் கூட்டி அதாவது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 10 பேரோட நியூவா இருக்கிற நியூ ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் என்னங்கிறது தெரிஞ்சிரும். ஏன்னா இதுல 10 ஸ்டூடெண்ட் தானே எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாங்க, அவங்களோட ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தானே எடுக்கணும். அப்ப -3306 டிவைடட் பை 10. ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவுன்னு இருக்கும், 336 அப்படின்னா 6னா 4ன்னு இருக்கும். இங்க 2 அப்படியே வரும். அடுத்தது 3 இப்படியே இருக்கும். 3ல 0 போடுச்சுன்னா டிவைடட் பை z. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10ங்கும் போது இது எத்தனை டைம்ஸ் இருக்கும், 28 டைம்ஸ்னு இருக்கும். அப்ப 28.4ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் சீரியஸ்ல இருக்கிறதுல எது ராங் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சீரியஸை பார்க்கும்போது என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, பார்க்கும்போதே நம்பர் 35ங்கிறது 70 மாறி இருக்கு. அப்ப இது என்னவா மாறி, 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்கிறது மாறும். அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணுங்க, 77. அப்ப 7ங்கிறது 28 மாறி இருக்குன்னா 3ஆல மல்டிபிள் பண்ணிருப்பாங்க இல்லையா, இன்ட்டு 3 அப்படின்னும் போது இந்த நம்பர் மட்டும்தான் என்னவா இருக்கு. அடுத்தடுத்து எல்லாமே எப்படி இருக்கு, 4ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க, அடுத்தது 5ஆல மல்டிபிள் பண்ண, அடுத்தது 10ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க இல்லையா. பார்க்கும் போதே தெரியுதா? அப்படிங்கும் போது இங்க இருக்கிறதுல இது ஃபர்ஸ்ட் நம்பருங்கும் போது 1ஆல மல்டிபிள் பண்ணிருக்கணும். 1ஆல மல்டிபிள் பண்ணா இங்க இருக்கிறது என்னவா இருக்கணும், 35 இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குது, 38 இருக்காப்பா. கரெக்ட். இதுல இருக்க ராங் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.